ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 27 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ மற்றவங்களோட கதையும் இதே மாதிரி மோசமாக்கலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருப்பான். அங்க ஒரு பர்சனும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். இந்த சுஹான் அவன் சாங்க மாதிரி ஒரு பர்சனையே டிஃபீட் பண்ணிட்டானா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது சுஹானோட பார்வையும் இந்த பர்சன் மேல அங்க வரும். ஆளு டார்கெட்டே பண்ணிடுறான். நெக்ஸ்டா தாக்க போறது இந்த பையன். அங்க இத பார்த்தோனே ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ இவன் நம்மள நோக்கில வரான். அங்க இத பார்த்தோனே மத்தவங்களும் அங்க பயந்து போறாங்க. எதுக்காக இந்த சுஹான் நம்மள நோக்கி வரான்? ஆல்ரெடி நம்பர் 1 வில்லால அவன் இருக்கான். அப்படி இருக்கும் போதும் எதுக்காக இவன் சேலஞ்ச் பண்ணணும்? ஓடுங்க, சுஹான் வரான். இப்படியே அங்க இருக்கிற ஆளுங்க தெச்சுக்கின்னு ஓடுறாங்க. அந்த பையனுக்கும் என்ன பண்ணும் தெரியல. சைட்ல நம்ம டேங் இருப்பான். டேங் கிட்ட ஆளு உதவி கேட்கறான். உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? நம்ம டீம் அப் பண்ணி அவனை முச்ச விட்டலாம். அடே, நம்ம 2 பேரும் டியர் 3ல இருக்க ஹை ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்படி இருக்கும் போதும் போயும் கேங் அப் பண்ணி அவனை முடிக்கணும்னு சொல்லிருக்க. உனக்கு அசிங்கமா இல்லையா இது நினைச்சு? ஆனா நம்ம சுஹானு, ஹேய் உன்னதான் ஷார்ட்டி, மத்தவங்கள மாதிரி நீயும் ஓடி போயிடாது என்ன? அங்க டேங்குக்கு இதை கேட்டவனே பயங்கரமா கடுப்பாவுது. அந்த பையன் கூட டீம் அப் பண்ணவும் ஒத்துக்கிறான். சரி, நான் உன் ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அவனை வச்சு செய்யணும். அங்க 2 பேருமே ஓடி வரும்போது நம்ம டேங்கும் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்துற அந்த ஓல்டு டாக்டிக்ஸ் அதையே பயன்படுத்தி என்ன? கண்டிப்பா நம்ம சுஹானுக்கு இதனால அவங்க 2 பேர் மேலேயும் டவுட் ஆகுது. என்னது ஓல்டு டாக்டிக்ஸா? அப்பனா கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் அவங்களை தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேருமே அட் டைம்ல அங்க தாக்குறாங்க. ஆனா நம்ம சுஹான் முன்னாடி அது வேலைக்கு ஆகல. நம்மால அசால்ட்டா அந்த அட்டாக்க டாச் பண்ணி அப்படியே தப்பிக்கிறான். ஆனா அப்பயும் அந்த பர்சன் விடுற மாதிரி இல்ல. தண்டரா ஆளு கையில சார்ஜ் பண்ணுவான். ஆனா நம்ம சுஹானும் அங்க விடுற மாதிரி இல்ல. ஆளு பாம் தண்டரை அங்க பயன்படுத்துறான். இதனால 2 தண்டரும் அப்படியே அங்க கொலைட் ஆகுது. அங்க இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை போகும்போது யாரோ ஒருத்தங்க காலை அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி அங்க தோணும். அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, இன்னொருத்தன் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர். ஆளு 2 சோட கொண்டு வரும்போதே சொல்றான், தம்பி இந்த மாதிரி நீ ரொம்ப லேட்டா இதை கண்டுபிடிச்சிட்டப்பா. அங்க டேங்கும் அதே தான் சொல்றான். ஃபர்ஸ்ட் உன்னை பத்தியும் என்மியை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் பேட்டில் வரணும். ஆனா நீ பாஞ்ச பத்தியா, இப்ப அதுதான் நீ தோக்குறதுக்கான ஒரு விளைவா இருக்க போகுது. நம்ம சுஹான் அவனோட ஸ்பிரிட் பவர் அங்க வெளிப்பத்த அவன் மேல வெள்ளை கலர்ல ஒரு பயங்கரமான ஆறா அப்பியர் ஆகுது. அதனால ஆளோட வேகமும் அதிகமாகுது. அவங்க பண்ண அட்டாக் எதுவுமே நம்ம ஆளு மேல படவே இல்லை. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, அப்போனா சுஹான் நீயும் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டரா என்ன? யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உன்னை பத்தியும் எனிமியை பத்தியும் தெரிஞ்சுட்டு வரணும்னு. அங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சுஹான் பயங்கர வேகமா அங்க தாக்குறதுக்கு வரான். அவங்க 2 பேருமே அதே மாதிரி தான். நம்ம டேங்க் லைட்டிங் அட்டாக் வச்சு தாக்க வரான். இன்னொருத்த அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட வச்சு அங்க தாக்குறான். அங்க சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா போகுது. கூவோட தங்கச்சியும் 2 பேருமே அங்க இதை பாக்குறாங்க. அங்க லீலியும் கேக்குற, அக்கா 3 பேருமே ரொம்ப இன்சைனா அங்க சண்டை போடுறாங்க. ஆனா இதுல கடைசியில ஜெயிக்க போது யாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஆனா அவ யோசிக்காம நம்ம சுஹான் அப்படின்னு சொல்ல அங்க சுஹானும் அதுக்கேத்த மாதிரி வெறுமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் விடுவான். அவங்க 2 பேரோட நிலைமையும் மோசமாவுது. அப்படியே பொத்துன்னு விழ போவாங்க. நல்லவேளை அவனோட சைக்கிக் எபிலிட்டியை வச்சு எப்படியோ இன்னொருத்தன் அவனை காப்பாத்துறான். இந்த சைடு நம்ம சுஹானும் ஆச்சரியமாகறான், பரவாயில்லப்பா நீங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணனால ஒரு சின்ன ப்ளீடிங் எனக்கு ஏற்பட்டிருக்கு. டேங் அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இவங்க 2 பேரும் பண்ணது ஒரு பயங்கரமான அட்டாக். ஆனா அப்படி இருக்கும் போதும் வெறும் ஒரு சின்ன ப்ளீடிங் ஒண்டி தான் உனக்கு ஆகுதா? அப்பனா சுஹானு அவனோட ஸ்ட்ரென்த்தை இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை முழுமையா. அங்க டேங்க் தெரியுது இங்க ஜெயிக்கிறதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம்னு. இருந்தாலும் ஆளு நம்பிக்கை இழக்கிற மாதிரி இல்ல. திரும்பவும் அங்க தாக்குறதுக்கு தயாராகிறான். ஆனா சுஹானு டக்குன்னு அங்க பின்னாடி வந்துட்டு அவனோட சைக்கிக் பவரை வச்சு நம்ம டேங்க மூவ் பண்ண முடியாத மாதிரி ஆளு பண்றான். பாம் தண்டரை ஆக்டிவேட் பண்ணி நம்ம டேங்கோட நிலைமையும் மோசமாக்கிறான். நெக்ஸ்ட் நீதான் என் ஃபிஷ்டோட டேஸ்ட்டை நீயும் ருசி பார்க்க விரும்புறியா? அங்க உடனே ஆளு சைக்கிக் பேரியரை அங்க கிரியேட் பண்ணுவான். நம்ம சுஹானும் பஞ்ச் பண்ணும் போதே சொல்றான், உனக்கு தெரியுமா உன்கிட்ட இருக்கிற பவரும் என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் பவரும் ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்சல்யூட்டான ஸ்ட்ரென்த்னு வந்துட்டா இங்க எல்லாமே எந்ததான்ப்பா. பஞ்சோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஷீல்டு உடஞ்சு போய் ஆளோட நிலைமையும் மோசமாகுது. இதே மாதிரி அந்த சாங்கு இவங்க 2 பேரு எல்லாருமே அங்க காலி. அங்க லீலி இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுறா. அட நம்ம சுஹானு உண்மையிலேயே வேற லெவலுப்பா. எங்க அக்காக்கு ஒரு தகுதியான ஒரு பையனா அது நம்ம சுஹான் தான், டவுட்டே இல்ல. வாய முறையா இந்த மாதிரி தேவையில்லாம நான்சென்ஸா நீ பேச வேணாம். அட என்னக்கா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நம்ம சுஹானோட யூசர் நேம் ஐ லவ் லாங் லெக்ஸ் பிளாக் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அன்னைக்கு 2 நாளுமே நீங்க அதை தான் போட்டீங்க. இதுலயே தெரியலையா சுஹான உங்களுக்கு பிடிக்கும் அத்தனை? அங்க இப்படி இவங்க பேசுற விஷயத்த முன்னாடி இருக்க பசங்களும் அவங்க கேட்பாங்க. அங்க யூசர் நேம் அந்த பொண்ணு சொன்னனால இப்பதான் அங்க மத்தவங்களுக்கும் ரிலீஸ் ஆகுது. பிளாக் ஸ்டாக்கிங் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பேரோட இருக்கிற பையன் சுஹானா? அப்பனா நம்ம கூக்கு நம்ம சுஹான பிடிக்கும். அதனால தான் எப்பயுமே லெக்ல அவ ஸ்டாக்கிங்ஸ போட்டு இருக்கா. அங்க இதை கேட்டோடனே அவளுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. அப்படி
அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம், வாயை மூடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி கோவமாகணும், அப்பனா எல்லா விஷயமும் உண்மைதான் இப்படின்னு அவங்களும் கத்திக்கிட்டு போறாங்க. இதுல இன்னமும் உண்மையாக்குற மாதிரி குவோட சிஸ்டர் லீலி அந்த பொண்ணும் எல்லார்கிட்டயும் அவங்க சொல்றா, எனக்கு தெரியும் சுஹான், நீங்க அன்னைக்கு வேணும்ட்டுனே அந்த பேரை வச்சிருக்கீங்க. அதாவது என்னோட சிஸ்டர் மேல உங்களுக்கு ஒரு கண்ணு, அதனால தான் இந்த மாதிரி நீங்க ஒரு பேரை வச்சிருக்கீங்க அதானே. அங்க இதை கேட்டோன்னே எல்லாருமே நம்ம சுஹானை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. என்ன சுஹானு, கோ மேல உனக்கு ஒரு கிரஷா இப்படின்னு எல்லாருமே ஓட்ட ஆரம்பிக்க நம்ம சுஹானுக்கும் கூக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே நான்சென்ஸ், அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி நீங்க கோவமாகணும், அப்பனா எல்லா விஷயமும் உண்மைதானோ அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா அங்க கலாய்க்கிறாங்க. அங்க இது கேட்டோன்னே நம்ம சுஹானுக்கும் கூக்கும் எஸ்பெஷலி இன்னமும் அங்க கடுப்பாகுது. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதுக்காகவே நீங்க பிரைஸ பே பண்ண போறீங்க அப்படின்னு அங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஆறாவ வெளிப்பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா அவங்கள நோக்கி வராங்க. ஆனா பசங்க நிக்கிற மாதிரி இல்ல. பாருங்கப்பா, ரெண்டு பேரோட ஆறாவும் கோவமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது என்ன ஒரு யங்கான கப்பலா இருக்காங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, ஆனா இவங்க சொன்னதுக்காகவே அவங்க நிலைமையும் நெக்ஸ்ட் சீன்ல ரொம்ப மோசமாகுது. நம்ம லீலியும் எதுவுமே சொல்லாத மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ண பாப்பா. ஆனா இந்த ரூமர் பரவுனதுக்கு காரணமே யாரு, நம்ம லீலி தானே. இதனால ரெண்டு பேருமே லீலியை நோக்கி ரொம்ப வேகமா ஓடி வராங்க. அங்க இப்பயாச்சும் லீலி கம்முன்னு இருக்கலாம்ல, ஆனா இப்பயும் ஓடி போகும்போதே அவ கத்துறா, நான் சொன்னது தப்பு தான், ஆனா இப்ப எனக்கு ரியலாவே ஃபீல் ஆகுது, நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருப்பீங்க. ஆனா இதனால இன்னமும் தான் லீலிக்கு அங்க பேக் ஃபயர் ஆகுது. லீலியோட நிலைமையும் இதனால ரொம்ப மோசமாகுது. இதுக்கப்புறம் அந்த இடமும் அமைதியாகுது. எல்லாருமே அமைதியா இருக்காங்க. நம்ம சூஹானு அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்றான், சீக்கிரம் எல்லாத்தையுமே சொல்லு மத்தவங்க கிட்ட. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு லீலி அவ இப்பதான் உண்மையாங்க சொல்றா, நான் பேசுனது எல்லாமே ஒரு நான்சென்ஸான விஷயம் தான், அதை அந்த அளவுக்கு நீங்க கண்டுக்காதீங்க. எங்க அக்காக்கும் சூஹானுக்கு இடையிலயும் அந்த மாதிரி அப்சல்யூட்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தேவையில்லாம நீங்க அப்படி ஏத்துக்க வேணாம். ஆனா என்னதான் இவங்க இப்படி கவர் அப் பண்ணாலும் அந்த இடத்துல இது எல்லாமே அவங்களுக்கு ரியலா இருக்கு அப்படின்னு தான் அங்க தோணுமே. அவங்களோட ரியாக்ஷனை நம்ம சூஹான் பாப்பான். இதனால இன்னமும் அவங்க லீலிய கத்துறான், அவங்க நம்பவே இல்லை நீ சொன்னத. இப்போ வார்த்தைகளால எதுவுமே பண்ண முடியாதுன்னா நம்மளுக்கும் வேற வழி இல்ல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க சொல்ற விஷயத்த நம்பணும்னா உங்களை சாகுற அளவுக்கு நாங்க பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் வரும். அவ்வளவுதான். இது கேட்டோடனே அவங்களுக்கு சுத்தமா இல்ல. எல்லாரோட நிலைமையும் மோசமாகுது. எல்லாருமே ஐயோ ஏமான்னு பயங்கரமா அங்க கத்துவாங்க. மெயினா நம்ம பிரின்சிபல் கிட்ட எல்லாம் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதனால அவங்க நிலைமை இன்னமும் தான் அங்க மோசமாகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பிரின்சிபல் வெறுமா ஒரே ஒரு கையில அங்க புஷ் அப் பண்ணிருப்பாரு. அங்க மேனேஜரை வந்துட்டு இது வரைக்கும் ஆனா டேமேஜ பத்தி சொல்லுவாரு. ஆனா அதை பத்தி எல்லாம் பிரின்சிபலுக்கு அங்க கவலை இல்ல. பசங்களுக்கு இப்பயாச்சும் புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வெளி உலகம் குரூஷியலா இருக்கு, அவங்க டென்ட்ல எப்படி வாழணும் அப்படின்னு கத்துப்பாங்க இதுக்கப்புறம். ஆனா அதுக்கப்புறம் தான் மேனேஜர் இன்னொரு விஷயத்த அங்க சொல்லுவாரு. நம்ம சூஹான் இருக்கான்ல, அவன் வந்து எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவனுக்கு அந்த விஷயத்த சொந்தமாக்கிட்டான். அதனால ஆளு இதே ஒரு பிசினஸா மாத்திட்டான். இப்போ ஒரு டார்மெட்டரியில இருக்கணும்னா அதுக்கே அவங்க மில்லியன் கணக்குல பே பண்ற மாதிரி இருக்கு. இது கேக்குற பிரின்சிபலா, பரவாயில்லையே அவன் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றானா, பரவாயில்ல இப்படி எல்லாம் ஐடியா பண்ணுவான்னு யாரை யோசிச்சா. ஆனா மேனேஜரா அவரு வந்து இன்னமும் ஏகப்பட்ட விஷயம்லாம் போயின்னு இருக்கு, அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிட்டாரு. அங்க பிரின்சிபல் லீயும் வந்துட்டு, ஆமா அந்த ரெண்டு சிஸ்டர் அவங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க கோவோட சிஸ்டரை பத்தியும் கோவை பத்தியும் கேக்குறீங்களா? கோவோட சிஸ்டர் லீலி அவளோட நிலைமைய நம்மாலும் மோசமாக்கிட்டான். ஒரு இடத்துல ஒரு மம்மி மாதிரி தொங்க விட்டான் ஆளு. இப்ப கரண்டா அந்த கூக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க பேட்டில் வந்து ஏற்பட போகுது. அந்த கூ அந்த பொண்ணு ஒன்னும் ஒரு சாதாரணமான பொண்ணு இல்ல, அவ எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப டேலண்டடானவன். ஆனா அவளுக்கு தெரியாது நம்ம சுஹான் அவன் கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்டரஸான டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கான். இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் ஏற்படுச்சு, அதை பத்தி சொல்ல மேனேஜரு. நம்ம சுஹானு 10 மூளை அந்த பொண்ணை தூக்கச்சு ஜெயிச்சிட்டானா. ஆனா மேனேஜரு, நீ ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சேன்னு வச்சுக்கோயேன், இப்ப ஏற்பட்ட அந்த மேட்ச் அதுல நம்ம சுஹான் அவனோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தினா அப்படின்னு யோசிக்கிறியான்னு. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது, உண்மையிலேயே நம்ம சுஹான் அவனோட ஸ்ட்ரென்த்தை பாதி கூட அங்க பயன்படுத்தல. அப்போனா சுஹானோட ஸ்ட்ரென்த், ஆமா அதேதான், அவன் இது வரைக்கும் யாருக்குமே அவனோட ரியலான ஸ்ட்ரென்த்தை காட்டவே இல்லை. சோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் வந்து ஏற்பட போதுல, அபிஷியலா அவங்க ரெண்டு பேருக்கு பேட்டில் நானே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சோ இதனால நம்மளுக்கும் அங்க தெரியும் நம்ம சுஹானோட உண்மையான ஸ்ட்ரென்த் அது எவ்வளவு இருக்குன்னு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் இடையில ஏற்பட போற இந்த மேட்சை பார்க்கணும்னு. அங்க தங்கச்சிக்காரியோட நிலைமை ஒரு மம்மி மாதிரி மோசமா இருக்கும். ஆனா அப்பயும் அக்காக்கு பயங்கரமா அவ சேர் பண்ணுவான், அக்கா உங்களால முடியும், ஜெயிச்சிருங்க. அங்க கூவும் சொல்றான், எனக்கு தெரியும்
இந்த மாதிரி நீ கண்டிப்பா என்னை விடவும் ஸ்ட்ராங்கரா இருப்ப. ஆனா நான் பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன் உனக்கும் எனக்கும் ஸ்ட்ரென்த் கேப் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதனால என்னோட ஃபுல் பவரை நான் வெளிப்படுத்த போறேன் இப்படின்னு அவளோட ஒரு ஐசி அட்டாக் அங்க பண்ணுவா. அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம ஹீரோ மேல படலான்னு வரும். ஆனா நம்மாலு நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேனா அதுக்கான ஆசைய நான் நிறைவேத்துறேன். ஆனா இப்பயே சொல்லிடுறேன் உன்னோட லக்ஸூரியஸான நம்பர் 2 வில்லா அதுவும் என் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் யாரு ஹையஸ்டா பே பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வில்லா போயிடும் இப்படின்னு நம்மாலு படுவேகமா அங்க தாக்க போறான். இங்க இந்த எபிசோடும் முடியுது. வந்த வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வர வர நம்ம சாப்டர்ஸ் பார்த்துலாம். மறக்காம லைக் ஒண்டி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் சீக்கிரமா இது வரும்போதெல்லாம் டப்பு டப்புன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட் மான்வா வந்து ஒரு பீஸ்ட் டேமர் அந்த மாதிரி டைப்ல இருக்க ஒரு மான்வா தான் வரப்போகுது. நம்ம சேனல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே ஒரு பீஸ்ட் டேமர் மான்வாவை நம்ம பார்த்தோம்ல அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால நம்பியே நீங்க அந்த மான்வாவை பார்க்கலாம். லிட்டரலி நம்ம ஹீரோ தான் அந்த மான்வால காடு மாதிரி. அதனால பீஸ்ட் டேமர் அப்படின்னு ஒரு மான்வாவை போட்டா மறக்காம லைக்கை போட்டுருங்க. என்ன நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்லயும் இல்ல ஒரு பீஸ்ட் டேமர் மான்வாலையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.